ஹாய்! அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். அ வழக்கம் போல காலையில எழுந்து குளிச்சுட்டு, சாமிக்கு என்னென்ன செய்யணுமோ முருகருக்கு, அது எல்லாமே நைவேத்தியத்துக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு 6 வகையான அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்தேன் நானு. அபிஷேகம் பண்ணும்போது அது எடுக்க முடியல, டைம் இல்ல. ம். இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஆ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்னால முடிஞ்சது படையல் போட்டிருக்கேன் நானு. சாப்பாடு, சாம்பாரு, உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம், வடை, பாயாசம், அவருக்கு புடிச்ச மாம்பழம் எல்லாமே படையல் போட்டிருந்தேன். படையல் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் அவருடைய அ கந்த சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் திருப்புகழ், அதுக்கப்புறம் போற்றி 108 அப்புறம் குமாரஸ்தவம் எல்லாமே படைச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் படையல் போட்டேன். அதுக்கப்புறம் ஈவ்னிங் போல கோயிலுக்கு கெளம்பியாச்சு. ஏன்னா காலையில நம்மளுக்கு வீட்ல வேலை இருந்ததால ஈவ்னிங் தான் கோயிலுக்கு போனோம். அவ்ளோ கூட்டம் இல்ல ஈவ்னிங்கு. காலையில போயிருந்தா கண்டிப்பா ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும். ஆ எனக்கு இப்படிதான் வைகாசி விசாக திருநாள் நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவா போச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இந்த திருநாள் போச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம்.